Welcome to everyone. In today's class, we will discuss about the measurement of mass of an object. Before going to understand that, we should know the difference between mass and a weight. இன்னைக்கு ஒரு பொருளோட நிறையை எப்படி அளவீடு செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நிறைக்கும் எடைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். மாஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அடிப்படை ராசின்னு சொல்லுவோம். Physical quantities are classified into two types. One is fundamental and another one is derived quantity அப்படின்னு சொல்லியிருக்கும். Fundamental quantityன்னா என்னது? The physical quantities which are do not derived from any other physical quantities. வேறு எந்த ஒரு இயற்பியல் ராசியினாலேயும் வருவிக்கப்படாத இயற்பியல் ராசிகள் தான் அடிப்படை ராசிகள் சொல்கிறது. derived quantities அப்படின்னா the physical quantities which are derived from fundamental quantities. அடிப்படை ராசிகள்லேருந்து வருவிக்கிற இயற்பியல் ராசிகளை தான் நம்ம வழிவந்த ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாஸ் அப்படின்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் அப்படின்றது டெரைவ்டு குவான்டிட்டி. பிகாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்ற டெரைவ்டு குவான்டிட்டியை மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆர் கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் தி பாடியை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம் இல்லையா. மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டியை பொறுத்து, புவியீர்ப்பை பொறுத்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த பொருளோட நிறை என்ன இருக்கோ அதுதான் எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சப்போஸ் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் 10 கிலோகிராம்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் இஸ் ஈக்குவல் டு 98 நியூட்டன். மாஸ் அப்படிங்கிறது 10 கிலோகிராம், வெயிட் அப்படின்றது 98 நியூட்டன். டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓகே. Mass is the amount of matter contained in a body. நிறை அப்படிங்கிறது யாரு? அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அப்படின்னா அந்த பொருளில் இருக்கிற பருப்பொருட்கள், அந்த துகள்களோட எண்ணிக்கை அல்லது அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நிறைன்னு சொல்கிறோம். வெயிட் இஸ் தி கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் ஆன் தி பாடி. வெயிட் அப்படிங்கிறது யாரு? பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசையோட அளவு மற்றும் நிறைய சார்ந்துதான் யார் இருக்கிறா? எடை இருக்குது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம். சுருக்கமாக நம்ம கேஜி அப்படின்னு குறியீட்டில் போடுவோம். கணக்கீடுகள் அப்போ குறியீடு பயன்படுத்துகிறோம். ஏன் கிலோகிராம் சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. யூனிட் ஆஃப் வெயிட் அப்படின்றது நியூட்டன் இல்லையா. டெரைவ்டு குவான்டிட்டி நியூட்டன் அப்படின்ற எஸ்ஐ யூனிட்டை கேபிட்டல் N அப்படின்ற சிம்பிளால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். மாஸ் ரிமைன்ஸ் தி சேம், வெயிட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். மாஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரு பொருளோட நிறை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே அளவு தான் இருக்கும். ஆனால் எடைங்கிறது இடத்த பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு இப்போ என்னோட நிறை என்ன, எடை என்னங்கிறத வெவ்வேறு இடங்களில் வச்சு நம்ம அளவீடு செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உதாரணத்துக்கு புவி பரப்பை எடுத்துக்கிறோம், நிலவு பரப்பை எடுத்துக்கிறோம். கன்சிடர் எர்த் சர்ஃபேஸ் அண்டு மூன் சர்ஃபேஸ். இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட நிறை என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். மாஸ் ரிமைன்ஸ் தி சேம். மாஸ் அப்படிங்கிறது நிறை அப்படிங்கிறது மாறாத ஒரு விஷயம். அப்போது
புவி பரப்பாக இருந்தாலும் சரி, நிலவு பரப்பாக இருந்தாலும் சரி, என்னோட நிறைங்கிறது ஒரே அளவு தான் இருக்கும். பட் வெயிட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், இடத்த பொறுத்து மாறுபடும். இப்போ எர்த் சர்ஃபேஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெயிட்டு W is equal to மாஸ் இன்ட்டு யார் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ W is equal to என்ன பண்ணலாம், என்னோடய மாஸ் சப்போஸ் 5 கிலோகிராம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ W is equal to 49 நியூட்டன் அப்படிங்கிறது என்னோட வெயிட்டு. ஆனால் என்னோட மாஸ் என்னது 5 கிலோகிராம். ஆன் தி எர்த் சர்ஃபேஸ் மாஸ் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்றது 5 கிலோகிராம், பட் வெயிட் இஸ் 49 நியூட்டன். டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஓகே. Mass is measured using physical balance. Physical balance அதாவது இயற்பியல் தராசு அப்படிங்கிற ஒரு அளவீடும் கருவியை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய அளவீடு செய்கிறோம். Measured weight is measured using spring balance. வில் தராசுங்கிற ஒரு சாதனத்தை பயன்படுத்தி தான் நம்ம எடையை அளவீடு செய்கிறோம். மாஸ் இஸ் மெஷர்டு பை யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வெயிட் இஸ் மெஷர்டு யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இந்த ரெண்டு விஷயங்களையுமே நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம், கடந்து தான் வந்திருக்கோம். அடுத்த வகுப்புக்கு வரும்போது ஃபிசிக்கல் பேலன்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்ற விஷயத்தை எனக்கு சொல்லணும். இயற்பியல் தராசு நம்ம தினசரி வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி வில் தராசை நம்ம தினசரி வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சரிங்களா? அதே மாதிரி மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷரிங் டிவைஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கனாலே இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? ஓகே. மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ், நிறையை அளவீடு செய்தல். மாஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். மாஸ் அப்படிங்கிறது நிறை, ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பண்பு, மேட்டர் அப்படின்னா பருப்பொருள். மாஸ் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். நிறை அப்படிங்கிறது பருப்பொருளோட அடிப்படை பண்பு. It does not depends on temperature, pressure and a location of the body in space. It does not depend அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சார்ந்து இருக்காது. எதெல்லாம் சார்ந்து இருக்காது? டஸ் நாட் அப்படின்றத இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சார்ந்து இருக்காது சொல்லலாம். எதெல்லாம் சார்ந்து இருக்காது? டெம்பரேச்சர்னா என்னது? வெப்பநிலை. ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம். லொக்கேஷன் ஆஃப் தி பாடி இன் ஸ்பேஸ் அப்படின்னா வெளியில் அந்த பொருள் வந்து எந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம் அதெல்லாம் பொறுத்து நிறைங்கிறது மாறுபடாது. ஏன்னா நிறைங்கிறது இதெல்லாம் சார்ந்து இல்லை. அதுதான் நான் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் புவி பரப்பு மேலே வச்சாலும்
நிலவு பரப்பு மேலே வச்சாலும் அதனோட நிறைங்கிறது ஒரே அளவு தான் இருக்கும். இதை மார்க் பண்ணிக்கங்க. டிஃபைன் மாஸ் அப்படின்னு கேட்பாங்க. 2 மார்க் கொஷினில் டிஃபைன் மாஸ் அப்படின்னா மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் as தி குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிஃபரன்ஸில். குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி, ஒரு பொருளில் இருக்கிற பருப்பொருளோட அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நிறைன்னு சொல்கிறோம். SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். நிறையோட SI அலகு கிலோகிராம். The masses of objects which we shall study in this course of vary over a wide range. Masses of objects அப்படின்னா என்னது, பொருட்களோட நிறைகள். Which we will study in this course vary over a wide range அப்படின்னா இங்கே வெவ்வேறு விதமான பொருட்களோட நிறைகளை எந்த மாதிரி நம்ம அளவீடு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். These may vary from a tiny mass of electron to the huge mass of the known universe. வெவ்வேறு பொருட்களுக்கு நம்ம நிறைய அளவீடு செய்ய போகிறோம். அதை பற்றி தான் இங்கே நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த விஷயம் வேரி ஃப்ரம் எங்கேருந்து மாறுபடலாம் அப்படின்னா எ டைனி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். டைனி அப்படின்னு என்னது, ரொம்ப ரொம்ப சின்னது, மிக மிக சிறியது. மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 9.11 × 10⁻³ கிலோகிராம் டு ஹியூஜ் அப்படின்னு என்னது, மிக பெருசு. ஹியூஜ் மாஸ் ஆஃப் தி நோன் யூனிவர்ஸ், நம்மளோட அண்டத்தோட நிறை 10⁻55 கிலோகிராம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மிக மிக சிறிய அளவு நிறை கொண்ட எலக்ட்ரானோட நிறையில் இருந்து மிக அதிக அளவு நிறை கொண்ட நம்மளோட அண்டம் வரைக்கும் எப்படி நம்ம அளவீடு செஞ்சுருக்கோங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் நம்ம இந்த 1.6 டேபிளில் டேபிளேட் பண்ணியிருக்கோம். இந்த அட்டவணையில் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கும். Ordinarily, the mass of an object is determined in kilograms using a common balance like one used in a grocery shop. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நிறைய மளிகை கடைகளில் பயன்படுத்தப்படும் சாதாரண தராசு மூலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோம். க்ரோசரி ஷாப் அப்படின்னு என்னது, மளிகை கடை. அதில் தராசு பார்த்துருக்குறீங்களா? நான் வேறுபாடுகள் சொல்லும்போது தினசரி வாழ்க்கையில் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இதுவும் ஒரு உதாரணம். 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 100 கிலோ, கிலோகிராம், இந்த அளவெல்லாம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபார் மெஷரிங் லார்ஜர் மாசஸ் ரொம்ப அதிக 9.11 × 10⁻³ கிலோகிராம் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட நிறை. 10⁻55 கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம அண்டத்தோட நிறை. எலக்ட்ரானோட நிறைங்கிறது ரொம்ப 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 சின்னது. அண்டத்தோட நிறைங்கிறது மிக 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 பெரியது. அப்போ அந்த வெரி லார்ஜர் மாசஸ்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது?
சரிங்களா? லார்ஜர் மாஸ்க்கு யாரெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? லைக் தட் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ். பிளானட்ஸ்னால் கோள்கள். சோலார் சிஸ்டம் படிச்சிருக்கீங்களா? சூரிய குடும்பம் பற்றி, அதில் இருக்கிற கோள்கள். நம்ம பூமியும் எங்கே இருக்குது? அங்கே தான் இருக்குது. ஸ்டார்ஸ் அப்படின்னா யார்? விண்மீன்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். we make use of gravitational methods. சாதாரணமாக மளிகை கடையில் நம்ம பொருட்களோட நிறைய அளவீடு செய்கிறதுக்கு நம்ம சாதாரண தராசு நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதுவே பிளானட் ஸ்டார்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதனோட மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக யாரை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈர்ப்பியல் முறையை தான் பயன்படுத்தணும். கிராவிடேஷனல் மெத்தட்ஸ் அப்படின்னா ஈர்ப்பியல் முறை. For measurement of small masses of atomic or subatomic particles etc., we make use of a mass spectrograph. 1 கிலோகிராம் அப்படின்னா மளிகை கடையில் மெஷர் இருக்கிற தராசை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம். என்னென்ன மெஷரிங் டிவைஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். 1 கிலோகிராம் 2 கிலோகிராம்லாம் அங்கே தெரிஞ்சுக்கலாம். பிளானட்ஸ், ஸ்டார்ஸோட மாஸெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு கிராவிடேஷனல் மெத்தட்ஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுவே வெரி ஸ்மால் அப்படின்னா அட்டாமிக் ஆர் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு அணு மற்றும் அணுக்கரு துகள்கள், ஒரு அணுவோட நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லது அந்த அணுவுக்குள்ளே யார் இருக்கிறா? அணுக்கரு இருக்குது. அந்த அணுக்கருவுக்குள்ளே யார் இருக்கா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. அந்த அணுக்கருவில் இருக்கிற துகள்களோட நிறையவோ அல்லது அணுக்கருவோட நிறையவோ கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். அதை பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஐசோட்ரோபிக் மாஸை மெஷர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆட்டம், நியூக்ளியஸ் இதனோட மாஸெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் புரியுதா? Some of the weighting balances commonly used are common balance, spring balance, electronic balance. இதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். கட்டாயம் இது தெரிஞ்சுட்டு என்கிட்ட நீங்கள் பேசணும். காமன் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண தராசு, அதுதான் நம்ம மளிகை கடையில் பயன்படுத்துறது. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது சுருள்வில் தராசு. எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானியல் தராசு. இதெல்லாம் எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் தெரிஞ்சுட்டு வரணும். இப்போ ரேஞ்ச் ஆஃப் மாஸஸ் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். யார் யாரோட மாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா 10⁻30 9.11 × 10⁻31ன்னு நான் சொல்லியிருந்தேன். 9.11 × 10⁻31 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். இங்கே என்ன அது 10⁻30 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். சரியா? ப்ளேஸ் பண்ணும்போது என்னாகும்? 0.911 × 10 ஒரு +1 கிடைக்கும் × 10⁻31. மல்டிபிள்ஸ் அப்போ பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சூப்பர். அப்போது 0.911 × 10⁻31 +1. 31ல் 1 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 30 தான் கிடைக்கும். அப்போ 0.911 × 10⁻13 கிடைக்கும். யார்? -13 கிடைக்கும். இந்த 0.911 அப்படிங்கிறது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். இந்த விஷயம்லாம் பின்னாடி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த சாப்டரில்
பின்னாடி இருக்குது, ரவுண்டிங் ஆஃப்லாம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த 0.9 அப்படிங்கிறது எபோவ் 5 நியர்லி ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறதுனால இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1 × 10⁻³ எழுதுகிறோம். தட் இஸ் நத்திங் பட் 10⁻³ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ப்ரீவியஸ் எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் 9.11 × 10⁻31 கிலோகிராம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து 10⁻30 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி. ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட்? காரணம் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து புரோட்டான் ஆர் நியூட்ரான். மாஸ் ஆஃப் தி புரோட்டான் ஆர் நியூட்ரான் பார்த்திங்கன்னா 10⁻27 எல்லாமே இன் கிலோகிராம்ஸ். கிலோகிராம் அப்படிங்கிறது காமன் யூனிட் அப்படிங்கிறதுனால இங்கே ஸ்பெசிஃபிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலை. மாஸ் ஆஃப் யுரேனியம் ஆட்டம் 10⁻25 கிலோகிராம். ரெட் பிளட் கார்பசெல்ஸ் அப்படின்னா என்னது? இரத்த சிவப்பணுக்கள். அதனோட நிறை பார்த்திங்கன்னா 10⁻14 கிலோகிராம். எஸ், செல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. அதனோட நிறை பார்த்திங்கன்னா 10⁻10 கிலோகிராம். டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், தூசு, ஒரு தூசாக படிஞ்சிருக்கு, இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெறும் டஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ராக்சிமேட்டாக அதனோட மாஸ் பார்த்திங்கன்னா 10⁻⁻9 கிலோமீட்டர். சாரி 10⁻⁻9 கிலோகிராம். ரெயின் ட்ராப், மழைத்துளி பார்த்துருக்குறீங்களா? மழைத்துளி, ரெயின் ட்ராப், அதனோட மாஸ் பார்த்திங்கன்னா 10⁻⁻6. டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்டர் ஆஃப், இந்த ஆர்டரில் தான் அதனோட மாஸ் இருக்கும். மஸ்கிட்டோ, அதனோட மாஸ் பார்த்திங்கன்னா 10⁻⁻5 கிலோகிராம். கொசு பார்த்துருக்குறீங்களா? இதெல்லாம் தினசரி வாழ்க்கையில் நம்ம கடந்து வர விஷயம் இல்லையா? அதனோட நிறை பார்த்திங்கன்னா 10⁻5 கிலோகிராம். கிராப் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரேப்ஸ் சொல்கிறோம் இல்லையா? திராட்சை பழம், கிரேப்ஸ், அதனோட நிறையும் கண்டுபிடிச்சிருக்கோம் 10⁻3 கிலோகிராம். அடுத்து யார் இருக்கா? ஃப்ராக் அப்படின்னா யார்? தவளை. தவளையோட நிறை எவ்வளோ இருக்குது? 10⁻⁻1 கிலோகிராம். ஹியூமன், நம்மளோட மாஸ் எவ்வளோ இருக்குது? 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் ஈக்குவலன்ட் டு 100 கிலோகிராம். எத்தனை? 100 கிலோகிராம். மல்டிபிள்ஸில் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கார், மகிழுந்து இருக்கு இல்லையா? அதனோட நிறை பார்த்திங்கன்னா 10⁻3 அப்படின்னா எவ்வளவு? 1000 கிலோகிராம் இருக்குது. ஷிப்பு, ஷிப் அப்படின்னா கப்பல் இல்லையா? 10⁻5. 10⁻5ன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ இருக்கு? எவ்வளோ கிலோகிராம்? 5 zeros போடணும். எத்தனை? 5 zeros. இப்போ இது யார்? 1 lakh கிலோகிராம். 3 அப்படின்னா 10⁻23. சந்திரன், நிலவு இதெல்லாம் சொல்லலாம். அதனோட நிறை பார்த்திங்கன்னா 10⁻23 கிலோகிராம். அடுத்து பார்த்திங்கன்னா எர்த், நம்ம புவியோட நிறை பார்த்திங்கன்னா 10⁻25 கிலோகிராம். சன் பார்த்தோன்னா 10⁻30 கிலோகிராம். மில்கி வே, பால்வழித்திரள் அப்படின்னு சொல்லுவோம். கேலக்ஸி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த மில்கி வேவோட மாஸ் பார்த்திங்கன்னா 10⁻41 கிலோகிராம். அப்சர்வபிள் யூனிவர்ஸ், நம்ம கண்ணால் காணக்கூடிய அந்த அண்டத்தோட நிறை பார்த்திங்கன்னா 10⁻55 கிலோகிராம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா மிகச்சிறிய அளவில் நிறை கொண்ட எலக்ட்ரானோட நிறையில் இருந்து மிகப்பெரிய அளவு நிறை கொண்ட அண்டத்தோட நிறை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எலக்ட்ரானோட மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் அப்படின்னு வரும்போது mp இஸ் ஈக்குவல் டு 10⁻−13 படிச்சிருக்கோம். இதுவே யூனிவர்ஸ் அப்படின்னு வரும்போது 10⁻55 கிலோகிராம். டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப 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 சின்னது, இது ரொம்ப 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 பெரியது. உங்களால் இதை உணர முடியுதாக்கண்ணே? சரி, அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ், கால இடைவெளியை எப்படி அளவீடு செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம். ஃபஸ்ட் ஒன் லென்த்து, அடுத்தது மாஸ் முடிச்சிருக்கோம். இப்போ யார்? டைமு. டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வர்டு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? சர் ஐசக் நியூட்டன். அதாவது ஐசக் நியூட்டன் காலத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். டைம் அப்படின்னா காலம், நேரம் சொல்கிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டைம் ஃப்ளோஸ் யூனிஃபார்ம்லி ஃபார்வேர்டுன்னு சொல்கிறாரு. காலம் சீராக முன்னோக்கி செல்கின்றது. ஃபார்வேர்டு அப்படின்னா என்னது? முன்னோக்கி செல்லுதல். யூனிஃபார்ம்லி அப்படின்னா சீராக. இதுவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவர் காலத்தை பற்றி என்ன சொல்கிறாரு? டைம் இஸ் வாட் எ கிளாக் ரீட்ஸ். ஒரு கடிகாரம் காட்டுறது தான் என்னது? காலம் அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனோட கருத்து. ரெண்டு பேரும் வெவ்வேறு அறிவியல் அறிஞர்கள் இல்லையா? ரெண்டு பேரோட கருத்தும் ஒரு விஷயத்தை பற்றி என்ன பண்ணுது? வெவ்வேறு மாதிரி இருக்குது. காலம்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நியூட்டனோட கருத்தும் ஐன்ஸ்டீனோட கருத்தும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட கருத்து இல்லையா? ஒரு விஷயத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அதில் எது உண்மை எது உண்மை இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் செய்கிறது தான் யார்? அறிவியல், இயல் உலகம் அப்படின்னு சொல்கிறது. A clock is used to measure the time interval. கால இடைவெளியை அளவீடு செய்கிறதுக்கு நம்ம கடிகாரம் பயன்படுத்துகிறோம். கிளாக்னா கடிகாரம், மெஷர்னா அளவீடு செய்கிறது, டைம் இன்டர்வல்னா கால இடைவெளி. An atomic standard of time is based on the periodic vibration produced in a cesium atom. SI ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே நம்ம டெஃபினிஷன் ஆஃப் டைம் 1 செகண்ட் அப்படிங்கிறதுலையே நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைம் அப்படின்னா அணுவியல் கால படித்தரம். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா படித்தரம் அப்படிங்கிறது ஒரு புது வார்த்தை நமக்கு. இஸ் பேஸ்ட் ஆன் தி பீரியாடிக் வைப்ரேஷன். அது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா பீரியாடிக் வைப்ரேஷன் அப்படின்னா சீரான அதிர்வுகள். produced in a cesium atom. An atomic standard of time is based on the periodic vibration produced in a cesium atom. அணுவியல் கால படித்தரம் அப்படிங்கிறது சீசியம் அணு உருவாக்கும் சீரான அதிர்வுகளின் அடிப்படையில் அமைந்தது. பேஸ்ட் ஆன் அப்படின்னா அதனோட அடிப்படையில் ஆனது. Some of the clocks developed later are electric oscillators.
இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சில கடிகாரங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஆசிலேட்டர்ஸ் மின் அலையியற்றின்னு சொல்கிறது, எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னா மின் அணு, எலக்ட்ரிக்னா மின் அலையியற்றி, எலக்ட்ரானிக் அப்படின்னா மின்னணு அலையியற்றி, சோலார் கிளாக் சூரிய மின் கடிகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கிளாக்ஸ், குவார்ட்ஸ் படிக கடிகாரம், இதெல்லாம் இப்போ நம்ம வாட்சில் இருக்கிறது இல்லையா. அட்டாமிக் கிளாக் அப்படின்னா அணு கடிகாரம், டீகே ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அடிப்படை துகள்களோட சிதைவு காலத்தை அளவீடு செய்கிறது இல்லையா. அதே மாதிரி தான் ரேடியோ ஆக்டிவ் டேட்டிங் கதிரியக்க வயது கணிப்பு, அதாவது இதை சுருக்கமாக கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இப்போது ரீசண்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மெஷரிங் மெத்தட்ஸ் ஆஃப் டைம், காலத்தை அளவீடு செய்கிறதுக்கு நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிற முறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் ஆஃப் டைம் இன்டர்வல்ஸ், லைஃப் ஸ்பேன் ஆஃப் தி மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள், அதாவது நிலைத்தன்மையற்ற துகள்களோட ஆய்வு காலம். இது நம்ம அடிப்படை துகள்கள் ஒரு அணுவில் இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை பற்றி நமக்கு தெரியும். அதை தாண்டி நிறைய துகள்கள் இருக்குது, எலிமெண்ட்ரி பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அந்த குறிப்பிட்ட துகளோட அரை ஆயுட்காலம்னு ஒன்று இருக்குது, ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு. அந்த ஹாஃப் லைஃப் பீரியடுக்கு அப்புறம், அந்த அரை ஆயுட்காலத்துக்கு அப்புறம் அந்த துகள் அல்லது அந்த பொருள் என்ன செய்யும் அப்படின்னா தானாகவே சிதைவுக்கு உட்பட்டு ரேடியோ ஆக்டிவ் டீகேவுக்கு இன்வால்வ் ஆகி வேறு ஒரு பொருளாக மாறிடும், வேறு ஒரு நியூக்ளியஸாக மாறிடும், பார்ட்டிக்கலாக மாறிடும். இதை பற்றி தான் சுருக்கமாக சொல்கிறாங்க லைஃப் ஸ்பேன் ஆஃப் தி மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பார்ட்டிக்கிள். நிலைத்தன்மையற்ற துகளோட ஆய்வு காலம் 10⁻24. டைம் டேக்கன் பை லைட் டு கிராஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் சைஸ், அணுக்கரு அளவை ஒளி கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் பார்த்திங்கன்னா 10⁻22 வினாடி. இந்த டைம் எல்லாமே செகண்ட்ஸில் காமன் யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. வெலாசிட்டி ஆஃப் லைட் என்னது இன் ஃப்ரீ ஸ்பேஸ் 3 × 10⁸ m/s/-1. நியூக்ளியர் சைஸ் அளவுக்கு அணுக்கருவோட அளவுக்கு தொலைவை கடக்கிறதுக்கு ஒளி எடுத்துக்கிற நேரம் 10⁻22. பீரியட் ஆஃப் எக்ஸ்ரேஸ், எக்ஸ் கதிரோட அலைவு நேரம் பார்த்திங்கன்னா 10⁻19 செகண்டு. டைம் பீரியட் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் அணுவில் எலக்ட்ரானோட சுற்றுக்காலம் 10⁻15 செகண்டு. பீரியட் ஆஃப் விசிபிள் லைட் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா 10⁻−15. கண்ணுறு ஒளியோட அலைவு நேரம், கண்ணுறு ஒளிங்கிறது யார், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரமில் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ரேடியேஷன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது தான் விசிபிள் லைட். நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, இது என்ன கலரு, நான் என்ன கலரில் இப்போ எழுதியிருக்கேன், ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிறது. இன்விசிபிள் லைட் அப்படின்னா லைட் ரேடியேஷன்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை பற்றின விரிவாக நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரமில் படிக்கலாம். டைம் பீரியட் ஆஃப் விசிபிள் லைட் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா 10⁻−15 செகண்டு. டைம் டேக்கன் பை விசிபிள் லைட் டு கிராஸ் த்ரூ எ விண்டோ பேன். என்ன அர்த்தம், ஜன்னல் கண்ணாடியை கண்ணுறு ஒளி கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 10⁻8 செகண்டு. லைஃப் டைம் ஆஃப் an excited state of an atom,
அணுவின் கிளர்ச்சி நிலையில் ஆயுட்காலம் 10⁻⁸ செகண்ட். இது லேசர் ஆக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட், மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட், இதெல்லாம். பீரியட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகளோட அலைவு நேரம் 10⁻⁶ செகண்டு. பீரியட் ஆஃப் ஆடியபிள் சவுண்டு வேவ்ஸ், செவியுணர் ஒளியோட அலைவு நேரம் 10⁻⁻3 செகண்டு. விங் ஆஃப் அன் ஐ அப்படின்னா நம்ம கண்ணை சிமிட்டுற நேரம் 10⁻1 செகண்ட். சரிங்களா? எவ்வளோ விந்தையான விஷயம் பாருங்கள். டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 சக்சசிவ் ஹார்ட் பீட்ஸ், 2 அடுத்தடுத்த இதய துடிப்புகளுக்கிடையேயான நேர இடைவெளி பார்த்திங்கன்னா 10⁻0. எனிதிங் பவர் 0 = என்னது? 1. 2 அடுத்தடுத்த இதய துடிப்புகளுக்கு இடையில் இருக்கிற நேர இடைவெளி என்னது? 1 செகண்ட். ட்ராவல் டைம் ஆஃப் லைட் ஃப்ரம் மூன் டு எர்த், நிலவிலிருந்து ஒளியானது புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் அதே அளவு தான், 10⁻0 செகண்ட். எனிதிங் பவர் 0 = 1. அப்போ 1 செகண்ட். 2 அடுத்தடுத்த இதய துடிப்புகளுக்கு இடையில் இருக்கிற நேர இடைவெளி எவ்வளவோ அந்த நேரத்துக்குள்ளே ஒளி என்ன பண்ணுது? நிலவிலிருந்து பூமிக்கு சேர்ந்துருது. ட்ராவல் டைம் ஆஃப் லைட் ஃப்ரம் சன் டு எர்த், சூரியனில் இருந்து ஒளியானது, வெளிச்சம்ங்கிற ஒளி பூமி அடையிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் 10² செகண்டு. 10² அப்படின்னா என்னது? 10⁻2 அப்படின்னா 100 செகண்ட்ஸ். ஹாஃப் லைஃப் டைம் ஆஃப் எ ஃப்ரீ நியூட்ரான், நியூட்ரானோட அரை ஆயுட்காலம் 10⁻3 செகண்ட். இது எல்லாமே நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் தான் படிக்க போகிறோம். டைம் பீரியட் ஆஃப் எ சேட்டிலைட், செயற்கைக்கோளோட சுற்றுக்காலம் 10⁻4 செகண்ட். டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் இட் ஆக்சிஸ், பூமி தன்னைத்தானே சுழன்றுக்கிட்டு இருக்குது. அந்த சுழற்சினால தான் பகல் இரவெல்லாம் நமக்கு வருது. அது ஒரு நாள் இல்லையா? 1 டே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்கிற நேரம் பார்த்திங்கன்னா 10⁻5 செகண்ட். ஒரு நாளைக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு 10⁻5 செகண்ட் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யுது? சூரியனையும் சுற்றி வருது. டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் தி சன், அதான் இப்போ நான் சொன்னது. பூமி தன்னைத்தானே சுழற்சி அடைஞ்சிக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குது 10⁻5 செகண்ட். அதுவே சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கே 1 வருஷம் எடுத்துக்குது. அந்த அளவை தான் 1 வருஷம்னு நாம் கணக்கீடு செஞ்சுருக்கோம். 10⁻7 செகண்ட். ஆவரேஜ் லைஃப் ஆஃப் எ ஹியூமன் பீயிங் 10⁻9 செகண்ட். மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் 10⁻9 செகண்டு. ஏஜ் ஆஃப் எகிப்தியன் பிரமிட்ஸ், எகிப்து பிரமிடுகளோட வயது பார்த்திங்கன்னா 10⁻11 செகண்டுன்னு கணிச்சிருக்கிறாங்க. ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ், நம்ம அண்டத்தோட வயது 10⁻17 செகண்ட். இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மாஸுங்கிறது என்ன, வெயிட்டுன்றது என்ன, எப்படி மாஸை மெஷர் பண்ணுறோம், எப்படி வெயிட்டை மெஷர் பண்ணுறோம், அப்புறம் டைமுன்றது என்ன, அதை எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுறோம், யார் யாரோட டைம் பீரியட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுருக்கோம். அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே.